ஏம்மா இந்தம்மா குழம்பு சூப்பராக வச்சுருந்தம்மா, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நிறையவே கொடுத்துருந்தியா, நைட்டும் சாப்பிட்டு இப்போ காலையிலைக்கும் வச்சுக்கிட்டோம். அப்படிங்களாக்கா? சரிங்கக்கா. எதுவாக இருந்தாலும் இனிமே என்கிட்ட கேளுங்க, கூச்சப்படாதீங்க. புதுசாக வந்திருக்கீங்க, என்கிட்ட கேளுங்க, எதுவும் நினைக்காதீங்க. நான் எதுக்குமா கூச்சப்பட போகிறேன்? என்ன குழம்பு வச்ச? மதியத்துக்கு சாப்பாடு வச்சுட்டேன், என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. அதான் மீன் வாசனை வந்துச்சு, பொரிக்கிற வாசனை. எனக்கு பொரிச்ச மீன்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சோண்டு குழம்பு இதே குண்டானில் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவோம்மா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களாக்கா, மீன் தாக்கா, அதுவும் நகர மீன். வறுத்தா அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இன்னும் குழம்பு வைக்கலையே, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரீங்களா, நான் தரேன். நகர மீனாம்மா, வறுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், தூங்கி எந்திரிச்சு. நீ செஞ்சு வச்சுட்டு குண்டானில் எடுத்து வை, நான் வாங்கிட்டு போயிடுறேன். சரியாம்மா? சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. எவ்வளோ நல்லக்காக இருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்க யாரும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வந்து குழம்பு வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ நல்ல மனுஷன். என்னங்கத்த இவ்வளோ நேரம் வாடகை காசு கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்துட்டேன்டி. அந்த சொட்டத்தில் காலையில் ஃபோன் பண்ணதுக்கு வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னிச்சு. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போய் பார்த்தா ஆளக்கான. அதான்டி இவ்வளோ நேரம். ஆமாம், அந்த ஒருத்தி வந்துட்டு போகிறாளே, அவள் யாரு? பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருக்காங்களா? இல்லைங்கத்த, அவங்க புதுசாக வீடு வாங்கியிருக்காங்க நமக்கு எதிர்த்தாப்புல. அன்றைக்கி ஒரு நாள் பால் காய்ச்சினாங்கல்ல, நீங்கள் கூட வெளியில் போயிட்டீங்க. பால் காய்ச்சினப்பெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. அவங்க தான் வந்துட்டு போகிறாங்க. நேற்று குழம்பு கொடுத்தேன், அந்த குண்டானை கொடுத்துட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன்னா கேட்டாங்க. அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், அப்புறமா வாங்கன்னு சொன்னேன். வரேன்னு சொன்னாங்க. எவ்வளோ நல்லவங்க. அடி பாவி, டெய்லி குழம்பு கொடுக்குறியாடி நீ? நான் இல்லாத போய் தான் நடக்குதா? வீடு வீடாக குழம்பு வாங்கி அவள் புது வீடே வாங்கிட்டா. குழம்பு கொடுக்குற நீ இன்னும் வாடகை வீட்டில் தாண்டி இருக்க. என்னங்கத்த சொல்கிறீங்க? அப்போ இதே பொழப்பாக தான் அவள் திடீராளா? அட ஆமாடி, டெய்லி எத்தனை வீட்டுக்கு போகிறத நான் பார்த்துருக்கேன். என்னடா இவ டெய்லி பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறாளே, நல்ல வேளை நம்ம வீட்டுக்கு வரலையேன்னு நினச்சேன். நான் இல்லாத நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு போகிறாளா? பார்த்து தெரிஞ்சுக்க. வீடு வீடாக குழம்பு வாங்கி புது வீடே வாங்கிட்டா. நம்ம கொடுத்து கொடுத்து ஆண்டியாக போயிட்டோம். சரித்த, நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு குண்டான் எடுத்துகிட்டு வரேன். நான் ஒன்று, நீங்கள் ஒன்று. வீடு வீடாக போவோம். நான் சாப்பாடு வாங்குறேன், நீங்கள் குழம்பு வாங்குங்க. இனிமேல் நம்ம வீட்டில் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. நம்மளும் அடுத்த வருஷத்தில் வீடு வாங்குகிறோம். என்னத்த, சரியா?